ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆந்திரா சமையல். இன்னைக்கு வந்து நம்ம திணை அரிசியில பொங்கல் செய்ய போறாங்க. எப்படி பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். திணை வந்து ஒரு கப் எடுத்திருக்கேங்க. அதுல பாதி அளவு சிறுபருப்பு எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு துண்டு இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்திருக்கேங்க. எப்படி பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். அளவு எண்ணெய் ஊத்திக்கலாமா. ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு நல்லா பொரிஞ்சு வரவே இப்போ நம்ம இஞ்சி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தெனை அரிசியும் சிறுபருப்பும் ரெண்டு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சாச்சு. இப்போ இதை அதுல சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாமா. உப்பு தேவையான அளவு. மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் கலரி விடலாமா. இந்த கப்பு அளவுல திணை எடுத்தோம் இல்லையா, அதனால வந்து இந்த கப்பு அளவுல 3 கப்பு தண்ணி நம்ம தண்ணி எடுத்திருக்கோம். மூடி போட்டு குக்கர்ல 2 விசில் வச்சு இறக்கிடலாமா. பொங்கல் தயாராயிடும். மூடி போட்டு 2 விசில் வச்சு இறக்கலாமா. 2 விசில் வச்சு நம்ம இறக்கிடலாம். 2 விசில் வந்துச்சுமா பார்க்கலாம். நல்லா சூப்பரா திணை அரிசி பொங்கல் தயாராயிடுச்சு. நல்லா மணமாவும் சுவையாவும் சூப்பரா இருக்கு. இப்போ 2 ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலரி விடலாமா. பொங்கல் நல்லா சூப்பரா மணமா இருக்கும். நெய்ல கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்து நம்ம இதுல சேர்த்துக்கலாமா. இது ஆப்ஷன் தான், தேவையானவங்க சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அவசியம் எல்லாம் விட்டுடலாமா. திணை அரிசி பொங்கல் வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. இது பசங்களுக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டினா நம்ம செஞ்சு கொடுத்தா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. இதுல மிளகு சீரகம் எல்லாம் போட்டு நம்ம இந்த திணை அரிசியில பொங்கல் செய்யறதுனால நல்லா ஹெல்த்தியாவும் இருக்கும், மருத்துவ குணமாவும் இருக்குங்க, ரொம்ப சுவையாவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.